வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோ. ஸோ நம்ம சேனலில் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பிவைக்யூஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேர்ல்டு ஹிஸ்ட்ரியோட மெயின்ஸ் பிவைக்யூ. ஸோ ஆக்சுவலாக வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மேக்ஸிமம் வந்து கொஷின்ஸோட கவுண்ட் வந்து ரொம்ப கம்மி. 2000 போஸ்ட் இண்டிபெண்டன்ஸும் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியும் 2014 அப்புறம் 2022-23 தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வந்து கொஷின்ஸ் வந்துகிட்டு இருக்குது. அப்போது வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் 2023 கேட்டப்பட்ட கொஷின் என்னது? பிரிங் அவுட் சோஷியோ எக்கனாமிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ரயில்வேஸ் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்டு. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்தியாலாம் நமக்கு தெரியும், இந்தியான்னு கேட்டால் கண்டிப்பாக எழுதியிருப்போம். ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து கொஷினோட க்ரக்ஸ் ரொம்ப ஈஸி தான். அதாவது ரயில்வேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால சோஷியோ எக்கனாமிக் எஃபெக்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள், ஓகேங்களா? ஸோ அப்போது இது வந்து ரொம்ப ஈஸி. த ஃபஸ்ட்டு பப்ளிக் ரயில்வே விச் இஸ் யூஸ்ட் ஒன்லி ஸ்டீம் லோக்கோமோட்டிவ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதோட இன்ட்ரோடக்ஷன் எப்படி ஆரம்பிக்கிறோம்? ரொம்ப சிம்பிளாக ஆரம்பிக்கிறோம். த ஃபஸ்ட்டு பப்ளிக் ரயில்வே விச் யூஸ்ட் ஒன்லி ஸ்டீம் லோக்கோமோட்டிவ்ஸ் ஆல் த டைம் வாஸ் லிவர்பூல் அண்ட் மான்செஸ்டர் ரயில்வேஸ் built in 1830s. Since that time till now the railways has been expanded in horizon to reach every corner of the world. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன். ரயில்வேஸ் வந்து ஃபஸ்ட் எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டன் தான். ஸோ பிரிட்டனில் லிவர்பூல் டு மான்செஸ்டர் கொண்டு வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போலேருந்து இப்போ வரையும் ரயில்வேஸ் வந்து எல்லாம் அப்டேட் ஆகுது, அவுடேட் ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட் போக ரயில்வேஸ் ரோட்வேஸ் இது ரெண்டு தான் இன்றைக்கி வரையுமே ஹிஸ்ட்ரியிலிருந்து இப்போ வரையுமே இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். அப்போ ரயில்வே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். சரி, இது வந்து இன்ட்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் வழக்கம் போல் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கட் காப்பி பேஸ்ட் பண்ணிடுறோம். சோஷியோ எக்கனாமிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ரயில்வேஸ். ஃபஸ்ட்டு எங்கே இன்ட்ரடியூஸ் ஆச்சோ அங்கே என்ன சோஷியோ எக்கனாமிக் எஃபெக்ட்ஸ் கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். யுனைடெட் கிங்டத்தில் என்ன கொண்டு வந்துச்சு? ஃபஸ்ட்டு ரயில்வேஸ் ஃபெசிலிட்டேட் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃபினிஷ்டு கூட்ஸ். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டேட்மெண்ட். நமக்கு தெரியும் யுனைடெட் பிரிட்டன் அப்படிங்கிற கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ரயில்வேஸை இந்தியாவில் எது யூஸ் பண்ணாங்க? ரா மெட்டீரியல்ஸை இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும், தட் மீன்ஸ் இந்தியாவிலேருந்து ரா மெட்டீரியலை வந்து பார்த்திங்கன்னா யூகேக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும், யூகேலேருந்து ஃபினிஷ்டு கூட்ஸை வந்து இந்தியாவில் இம்போர்ட் பண்ணுறதுக்கும் இதுக்கு தான் யூஸ் பண்ணாங்க. அப்போ அவங்க கண்ட்ரிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃபினிஷ்டு கூட்ஸ் பூஸ்டிங் இண்டஸ்ட்ரியல் க்ரோத். எக்ஸாம்பிள் மான்செஸ்டர் அண்ட் பிரிகிங்ஹாம் ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் சப்போர்ட்டட் பை எஃபிஷியன்ட் ரயில்வே நெட்வொர்க். ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மான்செஸ்டர் அண்ட் பிரிங்ஹாம். ஸோ இந்த ரெண்டு சிட்டிலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு சிட்டிலையுமே ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு வந்து ரயில்வேஸ் வந்து பேக் போனாக இருந்திருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ரயில்வேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிட்டி டெவலப் ஆச்சு, இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆச்சு. அதுக்கடுத்து ரெண்டாவது சோஷியல் மொபிலிட்டி. ஸோ இதுவுமே இந்தியாவோடையே கம்பேர் பண்ணலாம். இந்த ரெண்டு பார்ட்டியுமே இந்தியாவோடையும் கம்பேர் பண்ணலாம். சோஷியல் மொபிலிட்டினா என்னது? மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி போகலையா? இதுக்கு முன்னாடி டிரான்ஸ்போர்ட் இல்லையா அப்படின்னா பஸ்ஸோ இல்லை காரோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ண முடியும். பட் லேண்ட் வைஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரயில்வேஸ் வந்து லாங் டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணும். அதாவது அப்போ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ரூரல்லேருந்து நிறைய பேர் அர்பனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைக்காக போக ஆரம்பித்தாங்க. Affordable and efficient transport allow the people to move from rural areas to urban centers for better employment opportunities. So next வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்பனைசேஷன். ஸோ அர்பனைசேஷன் அந்த கான்செப்ட் எடுத்துட்டோன்னா அர்பனைசேஷன் மைக்ரேஷன் ஆஃப் ரூரல் inhabitants to industries, cities contributing to the economic growth. ஸோ அர்பனைசேஷன். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னதான் சோஷியல் மொபிலிட்டினால என்ன ஆச்சு அப்படின்னா அர்பனைசேஷன் ஆச்சு. மக்கள் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க? மைக்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க ரூரல் ஏரியாவிலேருந்து அர்பன் ஏரியாவுக்கு. எதுக்காக? பெட்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. அதுக்கடுத்து ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து யுனைடெட் கிங்டமில் வந்து என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க, என்னெல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க? ஃபஸ்ட் வந்து ரயில்வேஸ் மூலயமா அவங்க வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷனை டெவலப் பண்ணாங்க. அதுக்கடுத்து வந்து சோஷியல் மொபிலிட்டியை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அது மூலயமா வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமாச்சு ரயில்வேஸ்னால். யுனைடெட் ஸ்டேட்ஸில் என்ன ஆச்சு? சேம்
இதே கான்செப்ட் தான் எல்லா ஊர்லேயும் நடந்திருக்கும். ஆனால் ஒரு சில சின்ன சின்ன சிக்னிஃபிகண்ட் பாயிண்ட்ஸை முன் வச்சு நம்ம வந்து மாற்றி சொல்லுவோம், அவ்வளோதான். எக்கனாமிக் எக்ஸ்பான்ஷன், ரயில்வேஸ், அதாவது ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரயில்வேஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நமக்கு தெரியும், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டன் வந்து ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த அமெரிக்காவை தான் ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து காலனைஸ் பண்ணுறாங்க. அதிலிருந்து வெஸ்டர்ன் பார்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ரயில்வேஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எக்கனாமிக் எக்ஸ்பான்ஷன், ரயில்வேஸ் were crucial for westward expansion and development of new territories. Transcontinental Railways 1869 connects the east and west coast facilitate trade and settlement. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கான்டினென்டல் ரயில்வேஸ் வந்து 1869 வந்து எது பண்ணாங்கன்னா டோட்டலாக வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இதுதான் யூஎஸ்ஏ அப்படின்னா ஃபஸ்ட்டு காலனைஸ் பண்ண ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தான். இதிலிருந்து டுவர்ட்ஸ் வந்து அவங்க வெஸ்ட்டு போகிறதுக்கு ரயில்வேஸ் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் கல்ச்சுரல் இன்டகிரேஷன். ஸோ ஜென்ரலாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் எக்கனாமிக் எக்ஸ்பான்ஷன் அண்ட் ஆல்சோ கல்ச்சுரல் இன்டகிரேஷன். So railways integrate diverse culture, region, fostering cultural exchange and unified national identity. So ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஜென்ரலாக நீங்களே புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ ரயில்வேஸ் அப்படிங்கிறது மூலயமா நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரிஸ் ரீச் பண்ணுறோம். அப்போ டைவர்சிட்டி ஆஃப் த கண்ட்ரிஸையும் நம்ம வந்து பார்க்குறோம். ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அதை காப்பி பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ டைவர்சிட்டி அண்ட் ஆல்சோ யூனிஃபிகேஷன் ஆஃப் தி கல்ச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரயில்வேஸ் வந்து பண்ணுச்சு. இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் அமெரிக்கா அது வந்து என்ன பண்ணுச்சுன்னா கல்ச்சுரல் இன்டகிரேஷன் பண்ணுச்சு. கல்ச்சுரலாக எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணுச்சு. ரயில்வேஸ் இன்டகிரேட் டைவர்ஸ் கல்ச்சர் டைவர்ஸ் ரீஜியனை வந்து இன்டகிரேட் பண்ணுச்சு. ஃபாஸ்டரிங் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் வந்து ப்ரமோட் பண்ணுச்சு. அண்ட் யூனிஃபைட் நேஷனல் ஐடென்டிட்டியை வந்து கொண்டு வந்துச்சு. ஸோ கிரேட்டர் மைக்ரேஷன் எனேபிள்ட் லார்ஜ் ஸ்கேல் மைக்ரேஷன் ஆஃப் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ஃப்ரம்ஸ் ரூரல் சவுத் டு நார்த் சிட்டிஸ். ஸோ சவுத்துலேருந்து நார்த் சிட்டிஸ் திரும்பவும் ஏதோ அர்பன் ரூரல் மைக்ரேஷன் தான், அந்த டைப் ஆஃப் மைக்ரேஷனுக்கு தான் ஹெல்ப் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் இந்தியாவில் என்ன பண்ணுச்சு நமக்கு இது நல்லாவே தெரியும், கலோனியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ ரயில்வேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலோனியல் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க. கன்ஸ்ட்ரக்டட் டு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் டு போர்ட் ஃப்ரம் எக்ஸ்போர்ட் டு பிரிட்டன். ரா மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து பிரிட்டனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. எக்ஸ்போர்ட் ஆஃப் காட்டன் ஜூட் ரா மெட்டீரியல். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து ஃபினிஷ்டு கூட்ஸை இந்தியாவுக்கு என்ன பண்ணாங்க, இம்போர்ட் பண்ணி அதை வந்து இந்தியாவில் வந்து மார்க்கெட்டாக யூஸ் பண்ணாங்க. எக்கனாமிக் இன்டகிரேஷன் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே ப்ரமோட்டட் இன்டர்னல் ட்ரேட் அண்ட் ஹெல்ப் டு கிரியேட் யூனிஃபைட் மார்க்கெட் பை கனெக்டிங் டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ். ஸோ இன்டர்னல் ட்ரேடை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபைட் மார்க்கெட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கும் ரயில்வேஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எக்கனாமிக் யூனிஃபிகேஷன் இஸ் ஈஸியர் மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் பீப்புள் அக்ராஸ் தி வாஸ்ட் ரீஜன். ஸோ இது நமக்கு தெரியும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக ரயில்வேஸ் வருது அப்படின்னாலே அதே கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு இந்த பாயிண்டில் கலோனியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இந்தியாவுக்கு சொந்தமான பாயிண்ட்டு. மற்றபடி எக்கனாமிக்கல் இன்டகிரேஷன், சோஷியல் இம்பேக்ட் என்னாச்சு. ஸோ இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து அர்பன்லேருந்து ரூரல் ஏரியாவுக்கு போனாங்க. பட் இந்தியாவில் இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக நடந்துச்சு. என்னென்னா காந்தி வந்த உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணார், பாரத் தர்ஷன் பண்ணார். எதில் பண்ணார், மேக்ஸிமம் அவரோட ட்ராவலே ட்ரெயினில் தான் இருந்தது. ஸோ இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய கண்டிஷனை வந்து பார்க்குறதுக்கு ட்ரெயினை வந்து யூஸ் பண்ணார். அப்போது இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரயில்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி டூலாக இருந்துச்சு. இந்த அவுட் ஆஃப் த கண்டெக்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து எதெல்லாம் அவங்க நல்லதுக்காக பண்ணாங்களோ 1920s அப்புறம் அதெல்லாம் நம்ம நல்லதுக்காக யூஸ் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் டெலகிராஃப், ஸோ ரயில்வேஸ். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோ, இது எல்லாமே இந்தியா வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வேஸ் வந்து இந்தியாவில் வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை வந்து இன்டகிரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரயில்வேஸ் ஃபெசிலிட்டேட் த ஸ்ப்ரெட் ஆஃப் ideas and movements of the people important during the Indian national struggle. So next, nationalist movement enabled leaders like Mahatma Gandhi to travel extensively, mobilizing masses from the freedom struggle. So இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணாங்க. Next, Japan economic modernization. Railways were key to Japan's rapid industrialization, connects industry centers with ports for export. திரும்பவும் இதுவும் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். டெவலப் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எதுக்காக, மார்க்கெட்டில், அதாவது
இண்டஸ்ட்ரியல் சென்டர்ஸ் வித் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறதுக்கு, ஏன்னா கூட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. டொக்கிடோ மெயின் லைன் இஸ் அ கிரிட்டிக்கல் ஃபார் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்ட் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் பிட்வீன் டோக்கியோ அண்ட் ஒசாக்கா. ஸோ நெக்ஸ்ட் அர்பனைசேஷன், சேம் அதே பாயிண்ட் தான். ரயில்வேஸ் மேட் ஈஸியர் ஃபார் பீப்புள் டு மூவ் சிட்டிஸ் ஃபார் ஒர்க் அண்ட் காமன்ஸ் ப்ரொமோட்டிங் அர்பனைசேஷன். growth ஆஃப் டோக்கியோ அண்ட் ஒசாக்கா fueled பை எஃபிஷியன்ட் ரயில்வேஸ். ஸோ சேம் அதே எல்லாமே ஒரே பாயிண்ட் தான், ஊரை மட்டும் தான் மாத்திரம் 2 எக்ஸாம்பிள் புதுசாக போடுறோம். நெக்ஸ்ட் ரஷ்யா எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இங்கே வந்து டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஎஸ்ஏ அதாவது அமெரிக்காவை பற்றி பேசும்போது இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், டிரான்ஸ்கான்டினென்டல் ரயில் ரோடு 1869 மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இங்கே வந்து டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஓப்பன்ட் அப் சைபீரியா ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் பூஸ்டிங் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ சேம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா சைபீரியாவில் வந்து சைபீரியாவை ரீச் பண்ணுறதுக்கே ட்ரெயின் வந்து யூஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் சோஷியல் இம்பாக்ட், த ரயில்வே ஃபெசிலிட்டேட்ஸ் மைக்ரன்ஸ் அண்ட் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் அக்ராஸ் த ரஷ்யா. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கல்ச்சுரல் இன்டகிரேஷன், மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் அக்ராஸ் த கண்ட்ரி. ஆக்சுவலாக அதுதான் சொல்கிறேன், ஒரே பாயிண்ட்டை தான் வேறு கண்ட்ரீஸ்க்கு சிக்னிஃபிகண்ட்டாக இந்த இடத்துல வந்து எக்ஸாம்பிள் வந்து டிரான்ஸ் சைபீரியன். ஸோ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லும் போது ஸோ யூஎஸ்ஏவை பற்றி சொல்லும் போது நம்ம வந்து டிரான்ஸ்கான்டினென்டல் ரயில் ரோடு. ஸோ ஒரு இடத்துல எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நம்ம அது ரிலவெண்ட்டாக போட்டுருணும். நெக்ஸ்ட்டு ஸோ ஜெர்மனியில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் தான் முக்கியமான கான்செப்ட். ரயில்வேஸ் கனெக்ட்ஸ் இண்டஸ்ட்ரியல் ரீஜியன் வித் ரா மெட்டீரியல் சோர்சஸ் அண்ட் மார்க்கெட் ப்ரமோட்டிங் இண்டஸ்ட்ரியல் க்ரோத். ரூர் வேலி efficient connection boosted coal and steel production. So next, military strategy. Railways played a crucial role in military logistics and strategies enabling efficient troop movement. இது வந்து கண்டிப்பாக அதான் சொல்கிறேன், ஒரு இடத்துல ஒரு சிக்னிஃபிகண்ட் பாயிண்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ ஜெர்மனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செகண்ட் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்போ ட்ரூப்ஸை வந்து ஈவன் இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் ஆஃப் த ட்ரூப்ஸுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க ரயில்வேஸ். ஏன்னா 1857 ரிவோல்ட் அப்போ ரயில்வேஸ் யூஸ் பண்ணி தான் ஒரு சில இடத்துல வந்து பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணாங்க, ஸோ அவங்களோட ட்ரூப்ஸை மொபிலைஸ் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அதாவது மூமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சப்ரஸ் பண்ணாங்க. ஸோ ஃப்ராங்கோ புருஷியன் வார் அப்போது குயிக் மொபிலைசேஷன் ஆஃப் ட்ரூப்ஸ் 1870 to 1871 அந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் மொபிலைசேஷன் ஆஃப் ட்ரூப்ஸ் வந்து ஜெர்மனி விக்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் சைனா எக்கனாமிக் டெவலப்மெண்ட், சேம் அதே பாயிண்ட் தான் சொல்ல போகிறோம். ரயில்வேஸ் ஃபெசிலிட்டேட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் கூட்ஸ் ரிசோர்ஸ் அக்ராஸ் த சைனா இன்டகிரேஷன் ரீஜனல் எக்கனாமி. குயிங் டைனாசிட்டி ரயில்வேஸ் ஹெல்ப் டு ப்ரமோட் ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் இன்டகிரேஷன். அகெயின் ஒரே சிக்னிஃபிகண்ட்டான எக்ஸாம்பிள். அதே எக்கனாமிக் இன்டகிரேஷன் தான், அதே சோஷியல் மொபிலைசேஷன் தான். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் சேஞ்சஸ் என்ன சொல்ல போகிறோம். ரயில்வேஸ் எனேபிள்டு மைக்ரேஷன் பேட்டர்ன் அண்ட் அர்பனைசேஷன் ஃபெசிலிட்டி தே அர்பனைசேஷன் ஃபெசிலிட்டேட்டிங் த மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் டு இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ். ஏதாவது பாயிண்ட் வேரியாக இருக்கா? பாயிண்ட் வெரி ஒன்றுமே இல்லை, ஒரே பாயிண்ட்டு தான் வேறு இடத்துல மாற்றுறோம். பட் அதுக்கு உண்டான சிக்னிஃபிகண்ட் எக்ஸாம்பிள் வந்து கொண்டு வரோம். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ஷாங்காய் பீஜிங் அதோட டெவலப்மெண்ட்டை பற்றி சொல்கிறோம். ஆக்சுவலாக லேபர் மூவ்மெண்ட் டு த சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷாங்காய் பீஜிங் வந்து டெவலப் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் கேனடா வந்து நேஷ்னல் இன்டகிரேஷன். ஸோ கனடியன் பசிபிக் ரயில்வே, இங்கே வந்து கனடியன் பசிபிக் ரயில்வே, இது வந்து முக்கியம். கண்டிப்பாக இது மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ it linked eastern provinces with western territory. So Canada, so eastern provinces with western territory, same USA க்கு நடந்த அதே விஷயம் தான். economical development facilitate the movement of goods and people contributing to the national economical growth. So இதெல்லாம் generic example. So என்னன்னா அதாவது எக்கனாமிக் க்ரோத்துக்கு ரயில்வேஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் எக்கனாமிக் க்ரோத். ஸோ ரயில்வே ஓப்பன்ட் அப் த கெனடியன் ப்ரையரிஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் செட்டில்மெண்ட் பூஸ்டிங் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் செட்டில்மெண்ட் அந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ண எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ரயில்வேஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் அர்ஜென்டினாக்கும் எக்ஸ்போர்ட்ஸ் தான். ரயில்வே கனெக்ட் பம்பாஸ், இதே பாயிண்ட் தான். இங்கே ப்ரையரிஸ், இந்த இடத்துல பம்பாஸ். என்னது ப்ரையரிஸ் பம்பாஸ்லாம் என்னது, கிராஸ்லேண்டில் இருக்கக்கூடிய ரீஜனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்கும் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்த இடத்துல இருந்து வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் ரயில்வேஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல அர்ஜென்டினாவில் வந்து பார்த்தீங்கன்னா பீஃபு வீட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து சிமிலர் டைப் ஆஃப் பாயிண்ட் தான். பட் அதோட கோர் பாயிண்ட் கீ பாயிண்ட்டை நம்ம டச் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சது. ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்
சேம் ரயில்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகுது, என்ஹான்சஸ் இன்டர்னல் ட்ரேட், கம்யூனிகேஷன், ப்ரமோட்டிங் ரீஜனல் டெவலப்மெண்ட். அவ்வளோதான். சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னாலே ஆஃப்ரிக்கானாலே மினரலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரயில்வேஸ் வந்து க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுச்சு. ஸோ அதுக்கடுத்து கோல்டு டைமண்ட். ஸோ இதுவுமே இது ஆஃப்ரிக்கான்னு சொன்னாலே மினரல்ஸ் அண்ட் கோல்டு டைமண்ட் தான். ஸோ இது எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எக்கனாமிக் இன்டகிரேஷன் என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரெண்ட் ரீஜனை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதோட கன்க்ளூஷன் எப்படி இருக்கும், த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ரயில்வேஸ் அட் ப்ரொஃபவுண்டிங் socio-economic effects in countries around world. ஸோ கண்டிப்பாக இது வந்து சோஷியோ எக்கனாமிக் எஃபெக்ட்ஸ் வந்து கொண்டு வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட், while railways facilitating economic development, industrialization and national integration. ஸோ இது எல்லாமே நம்ம மேலே பார்த்தோம். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இது 3 தான் பார்த்தோம். எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரியலைசேஷன், நேஷனல் இன்டகிரேஷன். இது 3 தான் வந்து எல்லா கண்ட்ரிக்கும் பார்த்தோம். They also had a unique impact based on specific context of east countries of each region. each countries ஆஃப் ஈச் ரீஜன். ஒரு கண்ட்ரிக்கும் கண்டிப்பாக சிக்னிஃபிகண்ட்டாக ஏதோ ஒரு வித்தியாசமான கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தது. ஸோ தஸ் த குளோபல் சவுத் நார்த் வேர் டிஃப்ரென்ஷியலி அஃபெக்டட் பை இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ரயில்வேஸ். அதாவது குளோபல் சவுத்தும் நார்த்தும் வேறு, அதாவது கண்டிப்பாக இம்பேக்ட் கொடுத்தது தான். பட் சவுத்தில் கொடுத்த இம்பேக்ட் வேறு, நார்த்தில் கொடுத்த இம்பேக்ட் வேறு. என்னது அது, சவுத்து வந்து பார்த்திங்கன்னா காலனிஸாக இருந்துச்சு, நார்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலனியல் கண்ட்ரிஸாக இருந்துச்சு. சவுத் வந்து எக்ஸ்ப்ளாய்ட்டிங் பிளேஸாக இருந்துச்சு, நார்த் வந்து டெவலப்பிங் பிளேஸில் இருந்துச்சு. சவுத் வந்து மார்க்கெட்டாக இருந்துச்சு, நார்த் வந்து இண்டஸ்ட்ரீஸ், அதாவது நார்த் ப்ரொடியூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறதுக்கு சவுத் வந்து மார்க்கெட்டாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் த டிஃப்ரென்ஸ். ஸோ இதை வந்து ஜென்ரலாகவே நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷனுக்கு உண்டான டிஸ்கஷன். ஒன் ஆஃப் தி என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு காம்ப்ரிஹென்சிவான கொஷின். ஸோ இதை நம்ம ரொம்ப ஈஸியாக கூட அட்ரஸ் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து 150 வேர்ட்ஸ் அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கேட்கும்போது நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா ஜென்ரலாக வந்து இது எப்படி அட்ரஸ் பண்ணலாம், இவ்வளோ புதுசாக, அதாவது ரொம்ப புதுசாக வரக்கூடிய கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஓகே ரயில்வே அப்படின்னா எல்லா ஸ்பியர்லேயும் வந்து பெஸ்டல் அப்ரோச் மாதிரி, பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், இட்ஸ் லைக் பெஸ்டல் அப்ரோச் தான். பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், சோஷியல், கல்ச்சுரல். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். அப்போ வேர்ல்டு ஃபுல்லாக டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கொஷின். அப்படி என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம், கண்டிப்பாக கண்டுபிடிச்சது பிரிட்டன், யுனைடெட் கிங்டமில் தான் ஃபஸ்ட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சாங்க. அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க, பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரா மெட்டீரியலை இம்போர்ட் பண்ணுறதுக்கும் அவங்களோட ஃபினிஷ்டு குட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே சரி, டன், முடிஞ்சது. நெக்ஸ்ட் யூஎஸ்ஏ, பிரிட்டனால் உருவான கண்ட்ரி யூஎஸ்ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரியும் வெஸ்ட் டு ஈஸ்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெஸ்ட் டு ஈஸ்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களோட டெவலப்மெண்ட் ஜென்ரலாக சோஷியல் எக்கனாமிக்கல் இன்டகிரேஷன், அதாவது அவங்களோட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ சோஷியல் மொபிலிட்டி, வழக்கமாக சோஷியல் மொபிலிட்டினாலே அர்பன் டு ரூரல் டு அர்பன் தான். சோஷியல் மொபிலிட்டி அப்படின்னாலே ரூரல் டு அர்பன், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்ச்சுரல் இன்டகிரேஷன். ஸோ ஜென்ரலாக கல்ச்சுரல் இன்டகிரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே வந்து இட் இஸ் கல்ச்சுரல் இன்டகிரேஷன் வந்து யூஎஸ்ஏக்கு பொருந்தும், இந்தியாவுக்கு பொருந்தும். பிகாஸ் யூஎஸ்ஏ அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ சிங்கிள் என்டிட்டி. அங்கே வந்து நிறைய கல்ச்சர் வந்து இருந்தது தான், இப்போ வந்து எல்லாமே மாறிடுச்சு. இந்தியா வந்து யூனிக் தான். இந்தியா வந்து கலோனியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடந்துச்சு, அதே நேரத்தில் அது வந்து ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, சோஷியல் இம்பாக்ட் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஜப்பான். ஸோ ஜப்பான் இஸ் அவுட் ஆஃப் கண்டெக்ஸ்ட் தான் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஜெர்மனி எழுதும் போது ஜப்பான் ஆட்டோமேட்டிக்காக கண்டெக்ஸ்ட்டில் வந்துடும். ஸோ இப்போ ஜப்பான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுமே எக்கனாமிக்கல் இன்டகிரேஷன் எக்ஸ்போர்ட்டுக்காக, எல்லாருமே எக்கனாமிக்கல் இன்டகிரேஷன் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா டோக்கியோ மெயின்லேண்ட் லைன். ஸோ மெயின் லைன். நெக்ஸ்ட் அர்பனைசேஷனுக்காக யூஸ் பண்ணாங்க. ரஷ்யா வந்து டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வேஸ், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் ரயில்வேஸ். ஸோ இந்த ரயில்வேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஒன் ஆஃப் தி, ரஷ்யா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கண்ட்ரி. சைபீரியா டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த ரஷ்யாவை கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சோஷியல் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களோட கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சஸை வந்து ரஷ்யா இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி டைவர்சிஃபைடு கண்ட்ரி. ஸோ அந்த மாதிரி அந்த டைவர்சிஃபைட் கண்ட்ரியில் வந்து நீங்கள் வந்து கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஜெர்மனி இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஸோ அதுக்கடுத்து மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி, ஜெர்மனினாலே மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக. ஸோ சேம் மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி நான் சொன்ன மாதிரி. சைனா வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட், சோஷியல் சேஞ்சஸ் கொண்டு வரதுக்காக. கனடா நேஷனல் இன்டகிரேஷன், எக்கனாமிக் க்ரோத். அர்ஜென்டினா எக்ஸ்போர்ட்ஸ், எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ எல்லா இதுலேயுமே எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கோர், தம் ரூல். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தம் ரூல். ஸோ நீங்கள் இது எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லி எல்லா இதுலேயும் எழுதுனீங்கனாலே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம்.
ஓகேங்களா? ஸோ இது ஆக்சுவலாக ஃபாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து ரொம்ப டிலே பண்ணால் நீங்கள் போராக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் தான். வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னாலே நிறைய பேர் நெக்லெக்ட் பண்ணுற ஒரு இடத்துலேருந்து அவங்க இந்த மாதிரி வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கொஷின் கேட்டிருக்கிறது வந்து ரொம்பவுமே முக்கியம். மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்கிறது வந்து ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு இஷ்யூ. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டிஸ்கஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.